வானத்தின் பூமியை உண்டாக்கின ஜீவன தேவடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரியங்கள் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படியாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்க முடியாக எம்பெருமானாய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மை ஆளுகை செய்யும்படியாக ஒரு புதிய உடன்படிக்கை ஆகிய அவருடைய இரத்த கோட்டையிலே அவர் நம்மை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து தாராதனை முற்றிலுமாய் பொறுப்பெடுக்கும்படியாக நாம் யாவரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். எங்கு ஒருமனை உண்டு அங்கு விடுதலை உண்டு என்று எழுதியிருக்கிறது. நமக்குள்ளே ஒருமனை ஏற்படுத்தும்படியாக, நமக்குள்ளே அன்பு பூர்ணப்படும்படியாக, ஒரே சிந்தனையுடையவர்களாய் மாறும்படியாக, ஆவிலே ஆத்மாவிலே சரத்தில் விடுதலை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படியாக அப்பா இரக்கம் பாராட்டுங்க ஐயா, அப்பா இரக்கம் பாராட்டுங்க ஐயா. வானத்துக்கும் பூமிக்கு அதிகாரியே, எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று கெஞ்சிற சகல சிருஷ்டிக்கு எஜமானனே, எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சிற ஒவ்வொரு நாளும் கிருபைகளை தாங்கிறபடியால் சோதரிக்கிறேன். வருத்தப்பட்டு பார் சுமக்கிறவளை நீங்கள் எல்லாரும் என்னென்ன வாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவேன் என்கிற அந்த இளைப்பாறுதலின் வல்லமை அப்பா அப்படி சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அவருடைய வேதனைகள் மாறும்படியான கிருபையை தாங்க, அவருடைய துக்கங்கள் மாறும்படியாக கிருபை தாங்க. இடத்தில் வந்தவர் ஒருவர் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்றைக்கும் நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், உடைய சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள், ஜப நிலையிலே இருக்கும் உடைய பிள்ளைகள் உண்மையிலேயே மகிழ்ந்து கழிவிறக்கிறதாக. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுக்க செய்வார் என்று சொன்னீர. இன்றைக்கும் உடைய சமூகத்திலே கண்ணீரோடு விதைக்கிறது ஆறும் பிள்ளைகள், அநேருக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகள், அநேருக்காய் மன்றாடுகிற பிள்ளைகள், தங்களுடைய சொந்த குடும்பத்துக்காக போராடி ஜெபிக்கிற பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. உடைய கிருபை தாங்கட்ட ஐயா. ஒவ்வொரு மன வேதனையும் மாறட்டும், ஒவ்வொரு மன துக்கமும் மாறட்டும். எல்லா பற்றாக்குறையும் எடுத்து போடுங்க. மகா வறட்சியான நாட்கள் என் பிள்ளைகளை நடத்துவேன் என்கிற அப்பா உடைய பிள்ளைகளையா, எந்த வறட்சியும் ஒருவர் வீட்டிலும் காணப்படாதபடி, மனதிலே சஞ்சலங்கள் காணப்படாதபடி இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சிறன் ஐயா. ஓரா வங்க சந்தரா தானா சதன பஹால தினியா ஓரா பாபா சாதிரியாள் திரியாள் திரியா. ஆராதனைகள் திறக்க, ஆராதனைகள் சபைகளிலே தொடங்க, உலகம் முழுவதும் உள்ள எல்லா சபைகளும் செயல்பட ஐக்கியப்படுகிறதாக ஐயா. ஓரா பக்க சத்தரா. இந்த கொரோனா வைரஸ் இருந்து முற்றிலுமாய் விடுதலை தாங்க. அதற்காக பணிபுரியும் டாக்டர்ஸ்கள், நர்ஸுகள், அரசு சிப்பந்திகள், துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாம் நீங்க பொறுப்படுங்க ஐயா. யாரும் எந்த வியாதியும் தொடக்கூடாது, யாரும் எந்த பலகீனமும் தொடக்கூடாது. அரசாங்க அதிகாரிகளையும் தலைவர்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. இந்த ஊழியங்களுக்காக கொடுக்கிற பிள்ளைகளை தாங்குங்க அப்பா. கொரோனாவுக்காக கொடுக்கிற பிள்ளைகளை தாங்குங்க. பஞ்சம் பசி பட்னியில் இருக்கும் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா மக்களும் விடுதலை பிறக்கிறதாக. மகா வறட்சியான காலத்தில் நடத்துவேன் என்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை நீ நடத்த வேண்டும் என்று கேட்கிற ஓரா பாக்க சந்தாரா. சபையின் ஆராதனைகள் சீக்கிரமாய் திறந்து எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் பார்த்து மகிழ்ந்து கழிவுற எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஐயா. சுற்றிலும் வேலி அடைத்துக் கொள்ளுங்க. யாருக்கு எந்த வியாதிகளும் வரக்கூடாது. விசேஷமாய் ஊழியக்காரர்களையோ விசுவாசிகளையோ மாத்திர உறுதியாய் பற்றியிருக்கிற பிள்ளைகளுக்கு ரோகமாய் எந்த வியாதியும் எழும்பாதபடி
நீர் பாதுகாத்து அதிசயங்களை செய்ய வேண்டும் ஐயா. உன்னதத்தின் அக்கினியில் அகட்டும் அற்புதத்தை காண செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறார். சீக்கிரமாய் சண்டே ஸ்கூல் ஊழியங்கள், சீக்கிரமாய் சகோதரிகள் ஊழியங்கள், சீக்கிரமாய் வாலிபர் ஊழியங்கள் நடைபெறும்படியாக சண்டே ஆராதனைகள், ஆலோசனை ஜபங்கள், ஆயத்த ஜபங்கள், வாசல்கள் திறக்கும்படியான கிருபையை தாங்கய்யா. இந்த வைரஸ் முற்றிலும் மாற வேண்டும். இனி அது பெருகாதுபடி இம்மட்டும் போதும் என்றுகிறேன். எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக நீ தண்டனை செய்கிறானால் ஒரு நிமிடம் நிலைத்திருக்க முடியாது ஐயா. ஒரு விஷயம் இறங்கி இம்மட்டும் போதும் என்று நிற்பாட்டுங்க. அநேகரை இழந்த குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்க. கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு ஆறுதல் நீர்மை தேவன் என்று அறிவை வெளிப்படுத்துங்க ஐயா. இப்பொழுது வியாதியின் படுக்கையில் இருக்கும் மக்களுக்கு பூர்ணமான விடுதலை தாங்க. இதற்காக உதவி செய்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. சமூக சேவை செய்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஏற்ற தாழ்வு இல்லாதபடி எல்லாரையும் சமமாய் நேசிக்கத்தக்கதாக நீ கிருபை பாராட்டுங்க. ஊழியர்களுக்கு ரோகமாக எழும்புற எல்லா அந்நிய ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். உனக்கு ரோமாள் ஆயுதங்கள் வாய்க்காது போய் என்று சொன்னிற வானமண்டல வல்லாத சேனைகளை கடிந்து கட்டுகிற வடக்கே கிழக்கே தெற்கே மேற்கொள்ள சூனியத்தின் ஆய்வுகளையும் எல்லா அந்நிய சக்திகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இருக்கிறேன். இந்த வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடி எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையில் நிச்சயம் எல்லா நன்மைகளுக்கு ஆசீர்வாதம். இன்னொரு வாஞ்சைகளை நிறைவேற்றுங்க அப்பா. திருமண நாளை காணும் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. கற்பஸ்திரிகளுக்கு ஜெபிக்கிற சுகப்பிரசவங்களை கட்டளையிடுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வழியில் திருமணங்கள் நடைபெறட்டும். படிக்கும் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் வேதனைப்படும் பெற்றோருக்கு இறங்குங்க. வழிகளை திறந்து தாங்க ஐயா. திரும்ப பள்ளிகள் ஆரம்பிக்கப்படட்டும் அப்பா. வாகன வசதிகள் உண்டாகட்டும். எல்லா கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா நிர்வாகங்களும் திரும்ப திறக்கப்பட எல்லா நிர்வாகங்களும் திரும்ப நடைபெறத்தக்கதான கிருபை தாங்க. போக்குவரத்து வசதிகளை உண்டாக்கி தாங்க. இன்னும் ஆராதனைக்கு இதான காரியங்களை ஒழுங்காக செய்ய ஞானமாய் செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. அற்புதத்தை காண செய்யுங்க. எங்கள் தேச தலைவர்களுக்காக, தேச அதிகாரிகளுக்காக, கட்சி தலைவர்களுக்காக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்த அவர்கள் ஐக்கியமாய் நின்று இந்த நாட்களில் ஜெயம் எடுக்க கிருபையாக. காவல் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஞானமாய் செயல்படத்தக்கதாக இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் அப்பா. எல்லா ஜனங்களும் இந்த வைரஸ் நாட்கள் அங்கும் இங்கும் போகாதபடி அமர்ந்திருந்து நீரை கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுகிறதாக. இந்த சுகர் பிரஷர் உள்ளவர்கள் எல்லாரையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. மூச்சு திணறில் உள்ளவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வெண்டிலேட்டரில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒருவருக்கு எந்த போராட்டம் வராதபடி நாட்களே ப்ளீஸ் லார்ட் ஜெயம் எடுக்கத்தக்கதான கிருபை தாங்க. அநேகரை நாங்கள் உமக்குள்ளே கொண்டு வர எங்களை உண்மை போல் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். அற்புதத்தை செய்யுங்க. எங்கள் திருச்சபையில் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா பிள்ளைகளுடைய தேவை சந்திங்க. சேஷமாய் வாலிபத்தின் பிள்ளைகளை பூர்ண பரிசுத்தத்துக்குள்ளாய் கடத்தி கொண்டு வந்து சாட்சியாக நிற்க கிருபையாக. வேலை இல்லாத மக்களுக்கு வேலைகளை கொடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலைகளை கொடுங்க ராஜா. கடன் தொழில் இருக்கும் மக்களுக்கு கடன்களை மாற்றுங்க ராஜா. ஒராபா கசந்தரா உட பொற்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மண்டாட்டுக்கு பதில் கொடுக்கிற தெய்வமே அற்புதத்தை செய்யுங்க. பெரியோர் முதல் சிறியோர் வரை அப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. திக்கற்றவர்கள், விதவைகள், ஆறுதலற்றவர்கள், கைமண்கள், ஏழைகள் இவர்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா.
உடல் ஊனமுற்றவர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா. எல்லாரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறேன். உடைய கிருபையின்படியாய் நடத்துங்க. மீதமுள்ள நேரமும் காலமும் உடைய அன்பு கருத்துக்களாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆராதனைக்குரியவர், ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதை பார்த்து கொண்டிருக்க எல்லா பிள்ளைகளும் உற்சாகத்தோடு பார்த்து கொண்டு இருக்க உடைய அன்பை ருசிக்க கிருபையாக இயேசு மூலம் கேட்கிறேன் சுவாமி. ஆமென். ஹல்லேலூயா. பாடல்களுக்கு கடந்து போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு அநேக இருக்கிற சூழ்நிலையினால பலவீனமாய் தன்னை உணரலாம். பிசாசோட திட்டமும் அதுதான், உங்களை பலவீனப்படுத்தி பார்ப்பது. முதல்ல அப்படி இருப்பீர்களானால் நிச்சயமா இருக்கிறீங்க. அநேக பிசாசானவர் தன்னை இவர்கள் ஒரு பலவீனமானவர்கள், நீங்க ஒரு பலவீனமானவர்கள், உங்ககிட்ட இவ்வளவு குறை இருக்கு, உங்கள்கிட்ட இவ்வளவு உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற சூழ்நிலைகளை பிசாசானவன் கொண்டு வந்து வச்சிருக்கான். அது உண்மையே கிடையாது. அவர் நம்மளை உன்னதங்களிலே அமர செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை பலங்களை வைத்தல, நம்முடைய பலங்களை வைத்தே கிடையாது. இன்னைக்கு இதை ஜெயிக்கணும்னா சொல்லுங்க, நான் பலவான். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நான் பலவானாய் இருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் உண்டு. எந்த பலவீனங்கள் இருந்தாலும் அந்த இடங்கள்ல இருந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிசாசானவனுடைய எண்ணமே உங்களை பலவீனமாய் இருக்கிறீர்கள் என்று உங்களை நம்ப வைக்கிறது தான். இல்ல, கிடையவே கிடையாது. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ளார பலப்படுத்தப்பட்டவனாய் பலமானாய் நான் இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அது முதல்ல அந்த பலவீனத்தை வெளில போக்கணும்னா தேவனை துதிக்கணும். ஹல்லேலூயா. எல்லா பலவீனமான இடங்களில் தேவனை துதித்தவர்களா யுத்தத்துக்கு முன்னாடி போனதுமே துதியின் கீதங்கள் தான் போச்சு. இன்னைக்கு இந்த வேலையில நம் தேவனை துதிக்க போகிறோம். துதிக்க துதிக்க உங்களுடைய நிலையை கிறிஸ்துவுக்குள்ளார உங்களோட மகிமை நிலையை நீங்கள் உணர்கிறவர்களா இருக்கிறீங்க. சரீர பலவீனங்களா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான சோர்வுகளா இருந்தாலும் சரி, எந்த விதமான அழுத்தத்துக்குள்ளார இருந்தாலும் சொல்லுங்க, ஹல்லேலூயா. தேவனை துதிக்க ஆரம்பிங்க. ஒரு பலன் உங்களுக்குள்ளார காணப்படும். அதுவே உங்களோட உண்மையான நிலையா இருக்கிறது, பிசாசினுடைய வார்த்தைகளே அல்ல. ஹல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. தாவீது விதமாக சொன்னான், நான் இவ்விதமாய் நான் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும் போது என்கிட்ட வந்த எல்லாவற்றையும் நான் அடித்து போட்டேன் என்று தேவன் எனக்கு பலன் கொடுத்தார். இன்னைக்கு என் முன்னாடி இருக்கிற இந்த கோலியாத்தை அடிப்பது லேசான காரியம். ஹல்லேலூயா. பாடுவோமா? எண்ணி துதி செய்வா. தேவன் செய்த பழைய நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து நீங்க ஒரு காலத்துல சொல்ல, நான் அப்படி இருந்தேனே, இல்ல, அந்த காலத்துக்கு நன்றி செலுத்துங்க. தேவன் பெரிய காரியங்களை எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். எண்ணி துதி செய்வான். May
நடத்துகிற தேவன் என்றும் தாங்கும் நம் ஊழியம். இந்த நாளிலும் எந்த பலவீனங்களாக இருந்தாலும் துதிங்க, துதிப்போம். அவர் செய்த நன்மைகளை என்றும் தாங்கும் துரிதமாய் வழி நடத்துவார். திறந்த வாசல் வழியாய் இயேசுவின் நாமமே உறுதி செய்வார். திறந்த வாசல் வழியே பிரவேசிப்போம். நன்மைகளை அவர் பாராட்டின விதங்களை வனாந்தரங்களில் நடத்தினதை சொல்லி சொல்லி துதிப்போம். அதை மேற்கொண்டு வந்திருக்கிறோம். அநேக ஜெபங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். அதில் எல்லாமே ஜெயமாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பலப்படுத்துவார். அருமையான காரியம் ஒண்ணுதான். வனாந்தரங்களை எகிப்து ஜனங்கள் நடக்கும்போது அவர்களை பலப்படுத்தினவராய் இருக்கிறார். எத்தனையோ மைல் தூரங்கள், ஒரு குடும்பமோ எதுவுமே அங்க கிடையாது, ஒரு நகரமோ அது கிடையாது. புதிதாய் நகரங்களை ஏற்படுத்தி தேவன் அவர்களை நடத்தினார். அதை நடத்தி செல்லக்கூடிய ஞானத்தை கொடுத்தார். இன்னைக்கு வனாந்திரம் போல தோணலாம், உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு. அந்த வனாந்திரத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறது. உன்னதங்களிலே அவர் நம்மளை அமர செய்வார். பாடுவோமா? பலன் கொடுப்பவரால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. இன்னைக்கு அதுதான் நீங்க உணரணும். துதிங்க. இன்னைக்கு தேவன் ஒரு புது பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
சொல்லுகிற தேவன் அவருடைய பலத்தை தருகிறவராய் இருக்கிறார். கடவுளுடைய எல்லா திட்டங்களும் அவருடைய பலத்தினாலே நிறைவேறுகிறது என்று பார்க்கிறோம். மனுஷிக பலங்கள் அல்ல, மனுஷிக சிந்தனைகள் அல்ல, ஓ சூழ்நிலைகள் அல்ல. ஓ ராபாமா ஷீகாபா தேரேகாபா, நீங்கள் எந்த இடங்களில் இருந்தாலும் கர்த்தருடைய பலன் இப்பொழுது அவருடைய புயம் உங்களை தாங்குகிறதாக பலத்த கோட்டைக்குள்ளார ஹalleluya உயர்த்துகிற தேவன் இப்பொழுது பெற்றுக்கொள். ஹalleluya பலன் கொடுப்பவரா no
கைகளை வைத்து சொல்லுவோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் என்று ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஒன்றுக்கும் பிரச்சனை இல்லை என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்களானா இன்னைக்கு தேவன் சொல்லுகிற காரியம், உன்னை எழுப்புவேன் என்று. ஹல்லேலூயா. உன் முன்பலத்தினால அல்ல, உன்னுடைய பராக்கிரமங்கள் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் ஹல்லேலூயா உன்னை அசைவாடுகிறவராய் இருக்கிறார். அவரை பிடித்துக்கள். ஹல்லேலூயா. ஓ நம்பிக்கையே என் நங்கூரமே என்றவரை பிடித்துக்கள் இப்பொழுது. ஹல்லேலூயா. ஓ சங்கீதக்காரர் சொன்னதோட தாழ்வில் என்னை நினைத்தவரை நான் துதிப்பேன், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதிப்போம். தாழ்வில் நம்மளை நினைக்கிற தேவன், நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஹல்லேலூயா. இப்பொழுது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்மளை உற்சாக பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். சோர்ந்து போயிருப்பீர்களானா, என்கிட்ட பலனே இல்லை, இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது என்று நினைப்பீர்களா? இல்ல, கருவில உங்களை உருவாக்கின தேவன். ஹல்லேலூயா. உங்களை முத்திரை மோதிரமாய் பயன்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், ஒரு அலங்கார முடியாய் அவருடைய கரத்தில் இருப்பேன் என்று சொன்ன தேவன், அவர் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எழுப்பி பிரகாசிப்பீங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பாடுவோமா? ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று பாடுமா? எல்லாம் ஆகும், உம்மால் ஆகும் என்று பாடுவேன். ஹல்லேலூயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். Lama
Hallelujah.
எங்களை உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கருத்துல விரும்பிற பாத்திரமாக எங்களை வளைந்து உடைய திருவசனத்தின்படியாய் நடக்கும்படியால கிருபையை தந்து இப்பொழுது பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் உடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். உடைய சமூகம் உடைய பிள்ளைகளுக்கு முன்னதாக செல்ல வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். ஓ உடைய கிருபை தாங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். என்னென்ன நோக்கத்தோடு அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆறுதலான உடைய வார்த்தைகளை நீர் கொடுத்து அவருடைய இருதயத்தின் காயங்களை மாற்றி அவர் நெருக்கப்படுகிற நிலைமையிலிருந்து விடுதலை ஆக்கி அவருடைய இயக்கங்களையும் கண்ணீரையும் தொடங்கியா. சந்தரியா நீங்க அற்புதத்தை செய்க. உடைய பிரசனத்துக்குள்ளாய் பார்த்து கொண்டிருக்க எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வாங்க. இது அருகாமைக்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவன் தங்கள் வீடுகளிலே உட்கார்ந்து அமர்ந்து என் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஆறுதலும் சமாதானத்தை கட்டளையிடுக. உடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள அதன்படி நடக்கிறதாக. ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவனும் உயிர்ப்பியோ ஆசை காட்டும் தாசர் மேதில் ஆசீர்வாதம் ஒட்டிடும். அருள் மாறி எங்கள் வேரில் வருஷிக்க பண்ணுமே. ஆசையோடு நிற்கிறோம் ஆசீர்வாதம் வந்திருக்கிறேன். தேவரே உம் பாதத்தை அவரோடு புரியோம். உம் நம்பிய அபிஷேகம் நம்பினாடி அண்டினோம். அருள் மாறி எங்கள் மேலில் வருஷிக்க பண்ணுமே. ஆசையோடும் சமத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க. உடைய பாத பிள்ளைகள் அமர்ந்திருக்கும் பிள்ளைகளை அபிஷேகத்தால் நிரப்புங்க. உடைய அபிஷேகத்தை நிரப்புங்க. வசனத்தை கேட்கும் பொழுது பூர்ண சுகம் கிடைக்கட்டும். நான் உடைய வசனத்தை அனுப்பி குணப்படுத்துவேன் என்றீர. இன்றைக்கு உடைய வசனத்தை அனுப்பி உடைய பிள்ளைகளை குணப்படுத்துங்க. ஒரு ஆறுதல் படுத்துங்க. சமாதானமற்ற பிள்ளைகளுக்கு சமாளித்து கொடுங்க. வறுமையில் இருக்கும் மக்களுக்கு விடுதலை தாங்க. ஒரு வெட்கப்படாத ஆவியை கொடுங்க.
குடும்பங்களிலே ஒரு முறைப்பாடும் சமூகத்தை கட்டளையிடுக. குடும்பங்களை எதை வாஞ்சிக்கிறார்களோ அது உமக்கு பிரியமானதை செய்து முடிக. வெக்கப்படாத ஆவியை கொடுக்கையா. இந்த நாட்களை பிறந்த நாளை கொண்டாடி எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரத்தில் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லாருடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுக. அப்பா, கல்வி நிறுவனங்கள் திறக்கப்படட்டும். பிள்ளைகள் கல்வி நிறுவனங்களுக்கு செல்லட்டும். வேலைக்கு செல்ல முடியாதவர்கள் வேலைக்கு செல்ல முடியாத வாசலை திறந்துதாங்க. இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாய் மாற்றப்படட்டும். ப்ளீஸ் லார்ட், எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக நீர்களை தண்டனை செய்வீரால் நாங்கள் ஒரு நிமிடம் நிலைத்திருக்க முடியாது. ராஜா, தயவாய் இறங்கி இந்த நாளிலே நீ இரக்கம் பாராட்டுங்க. ஓரா பாக்க சந்தரா ரீபாலாதினியா இந்த கொரோனா வைரஸுக்காக பாடுபடுகிறார். எல்லா அதிகாரிகளையும், போலீஸ் அதிகாரிகளையும், அரசாங்க அதிகாரிகளையும், டாக்டர்ஸையும், நர்ஸுகளையும், அப்பா, சுத்துப்புறவு தொழிலாளர்களையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க ஐயா. அப்பா, ஊழியக்காரர்களை கண்ணோக்கி பாருங்க. ஒருவரை இந்த ஆவி தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கட்சிகிறார். ஆஸ்பத்திரிக்கும் பிள்ளைகளுக்கு ஆஜபிக்கிறோம். ஏராளமான பிள்ளைகள் ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் இல்லை என்று அழுது கொண்டு இருப்பதை அறிந்திருக்கிறேன். ஓரா பாக்க சத்தரா ஓரா பணதனசியா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உட்கிரகமாய் எழும்ப ஆயுதங்கள் வாய்க்காதேவோ. ஏசாயா 60:1 எரேமியா 33:6 1 பேதுரு 1:2 உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். என் ரத்தத்தை தெளிக்கும்படியாக நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உங்கள் நிலை கால்களிலும், உங்கள் வாசல்களிலும், உங்கள் பிள்ளைகள் மேலும், உங்கள் குடிக்கும் பிள்ளைகள் குடிக்க ஆகாரங்களில் என் ரத்தத்தை தெளியுங்கள். உங்கள் முதியோர்களின் மேலே என் ரத்தத்தை தெளியுங்கள். பலவீனத்தோடு காணப்படும் ஒவ்வொருடைய பலவீனத்தை மாற்றுவேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் சமூகம் உங்களுக்கு முன்னதாக செல்லும். கோணலானுகளை நேர்மையாக்குவேன். ஓ ராபாக்க சந்தாரா, எல்லா தடையும் நான் உடைத்து போடுவேன். அது சீக்கிரத்தில் அற்புதத்தை காண்பாய். அது சீக்கிரத்திலே அதிசயத்தை காண்பாய். நான் என்னை துதிக்கும்படியாக ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை ஏற்படுத்துவேன். அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நான் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவன் ரபா ஹசிதினியா. ஓ, உங்கள் உள்ளத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி நான் பூர்ண பரிசுத்தத்துகளாய் உங்களை கடத்தி கொண்டு வந்தேன். நான் அக்கினி மதிலுமாயிருப்பேன். என் கிருபை உங்களுக்கு போதும். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதிசயங்களை காண செய்வேன். நானே கர்த்தர், வேறவும் இல்லை. நீங்கள் முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அற்புதத்தை செய்யுங்க. வைக்கப்படாத ஆவியை தாங்க. எழுந்து பிரகாசிக்கத்தக்கதான கிருபையை தாங்க. சோர்ந்து போகாத உள்ளத்தை தாங்க. இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் விடுதலை தாங்க. சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்யும்படியாத காரியங்களை செய்யுங்க. அப்பா, எல்லாருடைய வாஞ்சியை நிறைவேற்றுங்க. யார் யார் வியாதியில் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய வியாதியை மாற்றுங்க. யாருடைய வாழ்க்கை வனாந்திரமாக இருக்கிறதோ இந்த வனாந்திரமான பாதையிலே செழிப்பை உண்டாக்குங்க. யார் அப்பா, யாருடைய வாழ்க்கை இந்த நாட்களில் கரடு முரடாய் காணப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறார்களோ ஐயா, அவர்களுக்கு நடக்க பலன் கொடுங்க. ஐயா, எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுங்க. குடும்பங்களில் அமைதல் ஒரு முறைப்பாடை கட்டளையிடுங்க. சாசனாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை தாங்க. எல்லா சாசின் போராட்டங்களையும் மாற்றுங்க. சூரியத்தினாலும் மாந்திரியத்தினாலும் போராடி கொண்டிருக்கும் மக்களுக்கு ரோமாய் அப்பாவுடைய வல்லமை இறங்கி ஆளுகை செய்து விடுதலை ஆக்கட்டும். ஆராதனைகள் சீக்கிரமாய் தொடங்கட்டும்.
அதுக்கான வாசல்களை தாங்க, எல்லா வாகன வசதிகளை உண்டாக்கி தாங்க. சபையாய் கூட கிருபைதாங்க. இந்த உலகம் முழுவதும் நிர்ணயம் பண்ணுகிறவ ஆளு செய்கிற அப்பா அதிகாரிகளையும் தலைவர்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த வார்த்தையின் ஆய்வுகளை அப்புறப்படுத்துங்க. நம்முடைய கிருபை தாகட்டும். இந்த நாளின் செய்தி ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. நன்மை பெரிய சுமலம் கேட்கிறேன் சுவாமி. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய செய்திக்கு கடந்து போவோம். ஏசாயா 58வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் ஒரு பாகத்தை மாத்திரம் பார்ப்போம். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பாதை தெரியாமல் கழித்து தவித்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுக்கும் வார்த்தை, நித்தம் நான் உன்னை நடத்துவேன். அநேகருடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கிறது என்று தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள். வறட்சி, தரித்திரமான காரியங்கள். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வார்த்தை, நித்தம் உன்னை நடத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய சரீரத்தை விட நம்முடைய ஆத்மாவுக்கு தான் முக்கியம். நம்முடைய ஆத்மா ஒரு வறட்சியை போல காணப்பட்டதை போல காணப்பட்டு அநேக காரியங்களை குறித்து ஏங்கி கலங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆத்மா கலங்குறதுனால நாம் தேவனை விட்டு தூர போகிற முறுமுறுப்பு நமக்குள்ளே காணப்படுகிறது. தேவனை விட்டு தூர போகிற ஒரு பயம் உண்டாகிறது. சத்தியத்தை மறக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைய, தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். ஓ, இந்த ஆத்மா போராடி கொண்டிருக்கும் ஆவிக்குரிய அனுபவத்திலும் சரீரத்துக்குரிய அனுபவத்திலும் கலங்கி கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, அந்த ஆத்மா ஒரு விலை மதிக்க முடியாதது. ஆத்மா நம்மை விட்டு கடந்து போகும்போது நாம் ஒரு சரீரத்தில் ஒன்றுமில்லாத ஒரு நிலையிலே நாம் கீழே தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆதலாலே இந்த ஆத்மாவிலே நாம் பலனடையும்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைய, அவர் நமக்கு பலன் தருகிறவராயிருக்கிறார். தன் ஆத்மாவை இழந்தவன் தன் ஜீவனை நஷ்டப்படுத்துகிறார். ஆனாலும் வேதம் சொல்கிறது, நான் உன்னை நித்தமும் நடத்தி ஓரி வாக்க சந்தரா உன் ஆத்மாவை பலனடைய செய்வேன். உன் எலும்புகளை நிறமுள்ளதாய் மாற்றுவேன். அநேகருடைய எலும்புகள் பலனற்றவர்களாக காணப்படுகிறது. அதனால அதுகளிலே முறிவுகள் ஏற்படுகிறது, பலகீனங்கள் ஏற்படுகிறது. நடக்க பலன் இல்லாதவர்களும் ஆகிறார்கள், வேலை செய்ய முடியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். ஓரி பாக்க சத்தரா, அப்படி காணப்படும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தங்கள் எலும்புகளை நிறமுள்ளதாய் மாற்றுகிறார். ஒரு வனாந்திரமான பாதையாய் உன்னுடைய வாழ்க்கை இந்த நாளில் காணப்படுகிறதா? மெய்யாவே உனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். வனாந்திரத்திலே நீரூற்றுகளை உண்டாக்கினவர், வனாந்திரத்திலே கசப்பான தண்ணீரை மாற்றினவர், வனாந்திரத்திலே தாகத்தை தீர்த்தவர். ஓரி வாக்க சத்தராக், சிம்சோனுடைய நாக்கு தவண்டு போகும்பொழுது அங்கே நீரூற்றுகளை உண்டாக்கினவர். ஆகாரின் வாழ்க்கையில் அழுது கண்ணீரிடும் பொழுது ஒரு நீரூற்றை காட்டினவர். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, ஓரி பாக்க சத்தரா, உன்னை ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும்
ஒரு வற்றாது நீரூற்றாயும் உன் வாழ்க்கையை மாற்றுவார். இப்படிப்பட்டதான வாக்குத்தத்தங்கள் வரும் பொழுது அநேகர் நினைக்கும் காரியம் என்ன, இது எப்படி நடக்கும்? முதல்ல தேவனுடைய வார்த்தையில சந்தேகப்படாது, தேவனுடைய வசனத்தில் சந்தேகப்படாது. தேவனுடைய வார்த்தை வரும் பொழுதும் உன் வேதத்தில் ஒரு வசனம் கூட அழிந்து போகாது. தேவ ஆவியானவரால் நமக்கு தரப்பட்ட வசனங்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஓரி பாக்க சத்தரா அநேக காய்வுகள் என் சமூகம் எனக்கு முன்னதாக சொல்லு என்று சொல்லியிருக்கிறாரே. எவ்வளவு காலம், இது எவ்வளவு காலம் நீண்டது என்று அநேக வாழ்க்கையிலே காணப்படுகிறது. மத்தேயு 28வது அதிகாரத்தில் ஓரி பாக்க சந்தரா 20வது வசனம் இவ்விடமா சொல்கிறது. ஓரி பாலாதினியா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அழகான ஒரு வசனம். தேவன் கடைசியாக இயேசு கிறிஸ்து எம்பெருமானாய் இயேசு கிறிஸ்து சொல்லி கடந்து போன வேத வசனம். அருமையான தேவனுடைய பிள்ளைய, நீங்கள் என் ஜனங்களுக்கு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், இந்த சத்திய வேத வசனத்தில் உள்ள யாவையும் நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இவர்களின் போதனைகளை யார் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி, போதிக்கிற வேத வசனத்தின்படி யார் கை கொள்ளுகிறார்களோ அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அந்த உபதேசத்தின் முடிவோ அவர்கள் நடக்கும் பொழுது யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு நான் உங்களுடனே கூட உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் கிடையாது. அநேகர் சொல்கிறார்கள் உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களில் நான் இருப்பேன் என்றாரே. வாக்கு மாறாத தேவன் அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாக்க சத்தரா அவருடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது மறந்து போகாதீர்கள். ஒரு வாக்க சத்தரா அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக முதல்ல வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டுமேயானால், அவர் நித்தமும் உன்னை நடத்த வேண்டுமேயானால், வறட்சியான காலங்களில் கூட இருக்க வேண்டுமேயானால், வனாந்திரமான வாழ்க்கையில் உன்னோடு இருக்க வேண்டுமேயானால், உன் ஆத்துமா பலகீனப்பட்ட நாட்களிலே நீ ஆத்துமாவே பலனடைய வேண்டுமேயானால், உலகத்தின் முடிவு வரைந்து அவர் உன்னோடு இருப்பார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் உலகத்தின் முடிவு வரைந்தும் கூட இருப்பார். ஒரு அபாக்க சத்தாரா 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் 20வது வசனம் இவ்விடமாக சொல்கிறது. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. வாக்கு மாறாதவர், பொய் சொல்லாதவர், அனாந்திரமான பாதையில் உன்னை வழி நடத்துவார். வறட்சியான காலங்களிலே அவருடைய சமூகனுக்கு முன்னதாக செல்லும். உன் ஆத்துமா பலனடையும்படியாக இந்த வாக்குத்தத்தம் நம் யாவருக்கும் உண்டு. சிலர் சொல்லுவார்கள் இது எங்களுக்கு மாத்திரம்தான், உங்களுக்கு அல்ல என்பார்கள். இல்லை, வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 39வது வசனம் இவ்விடமாக சொல்கிறது. அப்போஸ்தலர் வாக்குத்தத்தமானது உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உரியது. ஹல்லேலூயா. உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கும். அதனாலே
கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். இது உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எப்படி நடக்குமோ என்று கவலைப்படாதே. அப்பா சொல்கிறார், எண்ணாமம் 23:19, நான் பொய் சொல்ல ஒரு மனிதனும் அல்ல, சொல்லியும் நான் செய்யாமல் இருக்கிறவர் அல்ல. ஒருபோதும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் பொய்யாக, மெய்யாவே மெய்யாக சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில ஒருபோதும் அவருடைய வார்த்தை பொய்யாகவில்லை, அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் பொய்யாகவில்லை. ரிபாக்க சந்தரா ஓ ரிபாலாதினியா, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது பொய்யாகாது. அவர் நித்தமும் உங்களை நடத்துவார். மகாவரட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். ஓ ரிபாக்க சந்தரா, உன் தாகத்தை தீர்ப்பார் வனாந்திரத்திலும். ஓ ரிபாக்க சந்தரா, ஓ ரிபாக்க சத்தன, எப்படி நடத்துவார்? அவர் உனக்கு முன்னதாக நின்று நடத்துவார். ஒருபோதும் உனக்கு பின்னும் முன்னும் பின்னுமாக நின்று நடத்துவார். ஒன்றை குறித்தும் கலங்காது. உபாகமம் 32வது அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களிலே இஸ்ரவேலின் ஜனங்கள் 20 லட்சம் ஜனங்களுக்கு மேலே வனாந்திரத்திலே ஒரு குறையில்லாதபடி நடத்தி வந்தார். அந்த தேவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 32வது அதிகாரம் 12 முதல் 14 வசனம். கர்த்தர் ஒருவரே வழி நடத்தினார். ஹல்லேலூயா. மோசே நடத்தினார் என்று சொல்வார்கள், இல்லை, மோசையோடு தேவன் இருந்தார். அவன் தேவ மனிதனாக இருந்தார். மோசைக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்தது. அவன் தேவ சத்தத்தை கேட்டார். இஸ்ரவேலின் ஜனங்களை வழி நடத்தினது தேவன் ஒருவரே. ஓ ராபாக்கா சந்தா ராபாக்கா சத்தரா, ஓ ரிவாலாதினியா. அந்நிய தேவர்கள் அவரோடு இருந்ததில்லை. எகிப்தின் தேவர்கள் அவரோடு இருந்ததில்லை. மாந்திரியத்தின் ஆள்கள் அவரோடு இருந்ததில்லை. ஓ ரிபாக்க தந்தாரா, ஓ ரிவாலாதினியா. அடுத்த வருஷம் இவடமாய் சொல்கிறது, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். ஓ பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேலே, மலைகளின் மேலும், குண்டுகளின் மேலும், பாடுகள் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும், வனாந்திரங்களின் மத்தியில் அவர்களை ஏறி நடந்து வர செய்தார். ஓ ரிபாக்க சத்தராக், வயலின் விளையும் பலனை அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மலையின் தேனை கொடுத்தார். கற்பாரிலிருந்து ஓ ரிபாக்க வடியும் எண்ணங்களை அவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பகையிலே ஓ ரிபாக்க சந்தரபலாதினியா, எண்ணெயும் ஆட்டின் பாளையம். ஓ ரிபாக்க சந்தரவா, ஓ ரிபாலாதினியா, ஓ ரிபாக்க சந்தரபலாதினியா. அவர்களை வழி நடத்தி வந்தார். இஸ்ரவேலின் ஜனங்கள் வரும்பொழுது அவர்களோடு பறவைகள், வளர்த்த பறவைகள் வந்தது, ஆடு மாடுகள் வந்தது, ஒட்டகங்கள் வந்தது, எல்லாம் வந்தது. அவர்கள் வனாந்திரத்தில் வரும்போது பிதாவாகிய தேவன் அவர்களை பார்த்து இதெல்லாம் அடித்து சாப்பிடுங்கள் என்று சொல்லவில்லை. அவர்களுக்கு என்ன தேவையோ அவரே கொடுத்தார். அவர்கள் கொண்டு வந்தவில்லை ஒன்றையே நீங்கள் அடித்து சாப்பிடுங்கள் என்று சொல்லவில்லை. இன்றைக்கு உன்னை அப்படி நடத்துவார். ஓராபாக்க சத்தராக், அவர் உனக்கு முன்னதாக சொல்லுவார். ஓ 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் 6வது வசனம் இவனமாய் சொல்கிறது, காகங்களை கொண்டு, காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறை. ஓ திஸ்பியனாகிய எலியாவுக்கு காகத்தை கொண்டு ஓ விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சும் கொடுத்து. எந்த காக்காவது இறைச்சி கொண்டு கொடுக்குமா? ஒரு காகம் பாயில் ஒரு இறைச்சி மாட்டிக்கிட்டா அது அநேக காகங்களை அது தின்னு பார்த்துட்டு அநேக காகங்களை கூப்பிட்டு காகங்களுக்கு கொடுக்கும். அப்பங்கள் அப்படி பகிர்ந்து கொடுக்கும் எல்லா காகத்தையும் கூட்டு. ஆனால் இந்த காகத்தை கொண்டு திஸ்பியனாகிய எலியாவை போஷித்தான். ஏன் பயப்படுகிறாய்? ஒன்றுமில்லை என்று அழுது கொண்டிருக்கிறாயே போலே, ஓ ரிபாஹசிதியா,
உன் பாதையும் கஷ்டத்தையும் குறையாதபடி அவர் பாதுகாப்பார். அந்த விதவை சொல்கிறார், உடைய ஊழியக்காரன் கடன் பட்டு விட்டு போயிட்டார், இடத்துல ஒன்றும் இல்லை, என் பிள்ளைகளை கொண்டு போவேன் என்கிறார்கள். அவர் சொல்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? வருகுடம் என்ன ஊற்ற. ஓ, பஞ்சம் தீர் வரைக்கும், கடன்கள் தீர் வரைக்கும் மாறினது. பயப்படாதே. ஓ ரீபாக்க சத்தனா, சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும். தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகளுக்கோ சங்கீதம் 34:10 இவ்வளமா சொல்கிறது பாருங்கள். ஓ ராபாக்க சந்த ராப ஓ ராபானதர்ஷியா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து ஓ சிங்கக்குட்டிகள் பட்னியாயிருக்கும், தாழ்ச்சி அடைந்து பட்னியாயிருக்கும். கர்த்தரை இன்றைக்கு நீ கர்த்தரை தேடு. உன் பானையும் மாவும் கலசத்தனையும் குறையாதபடி இருக்கும். நாங்கள் கர்த்தரை தேடினோம். நாங்கள் பஞ்சம் பசியோடு பட்னியோடு இருக்கும் காலத்தில் எங்கள் கதவை தட்டி உள்ளே வந்து எங்களுக்கு கொடுத்தார்கள். ஓ, முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் இறந்திருக்கும் நேரத்திலே கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் நடக்கவே அநேக இடங்களில் கடைகள் எல்லாம் மூடிட்டாங்க. எங்களுக்கு கையிலையும் ஒன்றும் இல்லை. நாங்கள் ஜெபித்துக்கிட்டே இருந்தோம். ஆலயத்துக்கும் போகலாம். நாங்கள் விழித்து எழுந்து வெளியே வர்றதுக்கு முன்னாலே எங்களுக்கு அரிசியும் இறைச்சும் சர்க்கரையும் அன்றைக்கு என்னென்ன வேணுமோ முக்கியமானது அத்தனையும் கொண்டு எங்கள் வீட்டு வாசலில் வைத்திருந்தது. இன்றைக்கு வரைக்கும் அது யார் என்று எங்களுக்கு தெரியாது. கலக்காதே, அவர் உன்னை நித்தமும் நடத்துவார். வறட்சியோடு காலங்களிலே எப்படி நடத்துவார் என்று கேட்காத. எனக்கு ஒரு ஊழியக்கார ஐயா தெரியும். அவரோடு நான் ஊழியம் செய்திருக்கிறேன். அவருடைய சரீரத்தில் அநேக கன்வென்ஷனுக்கு போகும்போது இந்த பட்டனெல்லாம் இருக்காது. நீங்க அநேகர் பார்த்திருப்பீங்க, உடமரத்தில் உள்ள பெரிய முள்ளு அதை எடுத்து மடித்து குத்திக்கிட்டு கன்வென்ஷன்ல நின்று பேசுவார். ஒரு நாள்ல அவருடைய மனைவி கண்ணீரோடு கதறி, அப்பா அவருடைய ஊழியக்காரன் முள்ள பிழைக்கு குத்தி ஊழியத்துக்கு போயிடாரே என்று கேட்பது. மறுநாள் காலையில் உண்மையாக நடந்தது, சத்தியத்துக்கு வேத சாட்சியாய் சொல்கிறேன். ஓ, காகங்கள் கொண்டு பட்டன் டப்பாவை வீட்டு வாசல்ல போட்டது. அவர் மாறாதவர் நடத்துவார். காகத்தை கொண்டதில் உண்மையாய் நடந்த சம்பவம். கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. அதுக்கு பூரி கிழங்கு சாப்பிடன்னு ரொம்ப ஆசை. பெரிய ஊழியக்காரர், ஏராளமான சாசிகளை ஓட்டுவாரு. அவர் பார்த்தாலே சாசிகள் ஓடும். அவருக்கு ஆசை பூரியும் கிழங்கும் சாப்பிட சொல்லிட்டு ஒரு நாள் விடிய காலம் 5 மணிக்கு அவர் என்னாலும் நடந்து போற மாதிரி ரோட்ல நடந்து போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாயுடைய வாயில சத்தியத்தை சொல்கிறேன், உண்மையாய் நடந்த சந்தர்ப்பத்தை சொல்லுகிறேன். அந்த வாயில ஒரு நாய் ஒரு கவரை கட்டி கொண்டு ஓடி இருக்கிறது, கடித்து கொண்டு ஓடி இருக்கிறது. அதிலிருந்து புகை வந்திருக்குது. இந்த ஐயா கீழே இறங்கி குனிஞ்சு ஒரு கல்லை எடுத்திருக்காரு, அதை போட்டு ஓடிட்டு. ஐயா ஓடி போய் பார்த்தா அவர் என்ன கேட்டாரோ பூரியும் கிழங்கு அப்படியே இருந்துச்சு. நித்தமும் நடத்துவோம், எங்களை நடத்தி இருக்கிறோம். நாயை கட்டிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு விஷயம், சனிக்கிழமை சாயந்தரம் பணம் கொடுக்கணும், ஒண்ணுமே இல்லை. அம்மாவும் நானும் கரங்களை பிடித்து கண்ணீரோடு ஜெபித்தோம். அருமையான ஒரு சகோதரி போன் பண்ணி ஒரு சனிக்கிழமை, ஐயாவும் நீங்களும் உடனடியாக வீட்டுக்கு வாருங்கள் ஜெபிக்க என்று சொன்னார்கள். நானும் அம்மாவும் போனோம். ஜெபித்த பிறகு அந்த நாள் சேலரிக்கு என்ன வேணுமோ அவ்வளவு முழு பணத்தையும் தந்தார்கள். நித்தமும் நடத்துவார். என்னுடைய வசனத்தின் மேல் நம்பிக்கையாகி நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது என் பிள்ளைகளுக்கு போய் சொல். ஒரு வாக்க சத்தனா பகல்ல மேல ஸ்தம்பத்தை கொண்டோம்,
ஓ ரீவாக்க சத்தனா இரவே அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு உன்னை நடத்துவார். ஓ ரீவாக்க சத்தராக் அவருடைய சமூகனுக்கு முன்னால் வழிகாட்டியாய் போகும். ஏன் திகைத்துக் கொண்டிருக்கிறாய் ரிமஹலதினியா? ஏன் பயந்து கொண்டிருக்கிறாய்? வழி நடத்துவார். அவருடைய சமூகனுக்கு முன்னதாக சொல்லும். சங்கீதம் 32:8 விதமாய் சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி நான் உனக்கு போதித்து. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை போதிக்கும் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயா? தேவனே தேவனே இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடாத. எல்லாத்துக்கும் முதன்மையாக என் சத்தியத்தின்படி நடந்தால் உலகத்தில் முடிவு சில நாட்கள் நான் உன்னோடு இருப்பேன். ஓ என் போதனைக்கு கீழ்ப்படிந்தால் நான் உன்னை நித்தமும் நடத்துவேன். அவருடைய சமூகம் உனக்கு முன்னதாக செல்லும். ஓ இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு முன்னதாக அவருடைய சமூகம் சென்றது. யாத்ரா 33வது அதிகாரம் 14வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது. ஓ ரீவாக்க சத்தரா யாத்ரா 33:14 அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்னதாக செல்லும். கலங்காதே. ஓ ரீவாக்க சத்தரா அவர் உன்னை கைவிட மாட்டார். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய சமூகனுக்கு முன்னதாக செல்லும். அவருடைய போதனைக்காய் காத்திருக்கும் போது அவருடைய சமூகனுக்கு முன்னதாக செல்லும். நீ அதிகாலையில் அமர்ந்திருக்கும் போது நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு போதிப்பா. ஏசாயா 48 17வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது. ஓ ரீபாக்க சந்தரா இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறார். உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அதை ஏற்றுக்கொள். பிரயோஜனமானதுக்கு உனக்கு போதிப்பேன். பிரயோஜனம் அல்லாத போதிக்க மாட்டாரு. பிரயோஜனமான உனக்கு போதிப்பாரு. நீ நடக்க வேண்டிய வழியை உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. மனிதன் நடத்த முடியாது. ஒரு குடும்பத்தின் தலைவர் நடத்த முடியாது. அவர் நடத்தாவிட்டால், ஒரு திருச்சபையை தேவன் நடத்தாவிட்டால் நடத்த முடியாது. ஒரு ராஜ்யத்தை தேவன் நடத்தாவிட்டால் தலைவர்களால் நடத்த முடியாது. ஒரு அபக்க சத்தனம் அவர் நடத்தினால் அவர் நீதியின் பாதையிலே நடத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஓ ரீபாக்க சத்தனம் அவருடைய சமூகம் உனக்கு முன்னதாக செல்லும். ஒரு நல்ல வழிகாட்டியாயிருப்பாய். அந்த பாதை நீதியின் பாதையாயிருக்கும். சங்கீதம் 23:3 இவ்விடமாய் சொல்கிறது. ஓ என்னை நீதியின் பாதையிலே நடத்துவார் என்று. அவர் என் ஆத்துமாவை தேற்றி பலகீனப்பட்டவன் ஆத்துமா வேதனைப்பட்டவன் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? அவரிடத்திலே வா. அவருடைய வார்த்தைக்கு அமர்ந்திரு. அவருடைய வசனத்துக்கு காத்திரு. ஓ ராபாக்கா சத்தன் அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் உன்னை நீதியின் பாதையில் நடத்துவார். கலங்காதே. அந்த பாதையில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் வேதம் சொல்கிறது. ஏசாயா 41:13 பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே. விவாக்க சந்தனா உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். மகனே மகளே, இன்றைக்கு உன் கரத்தை பிடித்து பயந்து அழுது கொண்டிருக்கும் வாழ்க்கை, குடும்பத்திற்கு போராட்டத்தை நினைத்து குமரி கொண்டிருக்கும் வாழ்க்கையில உன் தாய் தகப்பனை குறித்து உன் கணவனை குறித்து அழுது கொண்டிருக்கும், பாதை தெரியாமல் தவித்திருக்கும் மகனே மகளே, நித்தவனை நடத்துவார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யோபு சொல்கிறார். ஓ யோபு 23:10 ஓ நான் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார். ஓ ரீபாக்க சத்தன் நான் போகும் வழி அவர் அறிவார். ஓ என்னை சோதித்த பின் ஓ ரீபாக்க சத்தனா நான் பொன்னாக விளங்குவேன். கலங்காதே.
அவர் சோதிக்கப்படும் பொழுது, நீ பாதை தெரியாமல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல அப்படியே நின்று விடு. அதற்கு பிறகு நடத்தும் பாதை வித்தியாசமாக இருக்கும். என்னுடைய பாதையில் ஒரு வேசை ஒன்று தெரியாமல் திசை தெரியாமல் போய் தயங்கி நான் பீச் ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்ந்து அப்படியே யோசித்து ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே உள்ள பிளாட்பாரத்தில் அப்படியே படுத்து விட்டேன். அப்பொழுது நான் மண்ணடிக்கு பர்ச்சேஸ் பண்ணுவதற்காக போய் கொண்டிருந்த நிலையில் வழி தெரியாமல் திகைத்தவராக, எந்த வழியில் சென்றால் நமக்கு தொழில், எந்த வழியில் சென்றால் நமக்கு ஊழியம், சுமார் 1 மணி நேரம் தூங்கின என்னை யாரோ தட்டி எழுப்பினது போல, நீ புறப்பட்டு போ, நான் உனக்கு வழியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றார். அதற்கு பிறகு ஒரு தொழிற்சாலை வைக்க எனக்கு கிருபை இருந்தார். ஒவ்வொரு கெமிக்கல்கள் வாங்க எந்த இடத்தில் இடம் உண்டு என்று அவர் காட்டினார். நான் அறியாத ஒரு தொழிலை எனக்கு தந்தார். ஒரு அபாக்க சத்தம். நானும் என் மனைவியும், எங்களை யாரும் கற்றுத்தரவில்லை, கத்தரே கற்று தந்தார். ஒரு வாக்க சத்தரம், ஒரு பலாதின்யா, ஒரு பிளாக்கிங் என்கிறதான ஒரு கெமிக்கல் அனலேசி பண்ணுவதற்குரியது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் படிக்கலை. ஆனால் கர்த்தர் போதித்து நடத்தினார். கெமிக்கல்கள் ஒத்த இந்த பேர் என்பதை SSI மூலமாய் தெரிந்து கொண்டு வாங்கி வீட்டில் வைத்து விட்டேன். நான் என்னுடைய ஃபேக்டரி வேலைக்காக நான் சென்று விட்டேன். அம்மா அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு சின்ன அடுப்பில் வைத்து அதை காய்த்து காம்பனன்ட்களை போட்டு போட்டு எடுத்து அது ISIன் பிரகாரம் கரெக்டாக உள்ள பிளாக்கினிங்காக தெரிந்தெடுத்தார்கள். ஞானம் கர்த்தர் கொடுத்தார். நான் உன்னை போதித்து நடத்துவேன். விவாக்க சத்தரா அவருடைய பாதை வித்தியாசமானது. விவாக்க சத்தரா உன்னை நீதியின் பாதையில் அவர் செல்லுவார். விவாக்க சத்தனா தீட்டுள்ளவன் அதிலே பிரவேசிப்பதே இல்லை. விவாக்க சத்தன் எப்படி நடக்கும்? ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது. அம்மா சொல்லுவாங்க, நான் ஜோமனிகிட்டே எல்லாம் கலந்தேன், ஜோமனிகிட்டே எல்லாம் கலந்தேன். வாக்க சத்தனா இன்றைக்கு எனக்கு அருமையானது என்ற பிள்ளை ஆவியானவர் நடத்துவார். 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, தேவனுடைய ஆவியினால் யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட என்னைக்கு சொல்லுவாங்க, அவங்க இருக்கும் காலம் வரைக்கும் சொல்லாங்க, ஆவியானவர் நடத்தினார். ஒவ்வொன்றாய் கண்டுபிடித்தோம். சென்னையில பெரிய யூனிட்டை வைக்க தேவன் கிருபை இருந்தார். திரும்ப கர்த்தர் ஊழியத்துக்கு என்று அழைக்கும் பொழுது நானும் அம்மாவும் கரங்களை பிடித்து ஒப்பு கொடுத்து எங்களை உடைய பாதையிலே நடத்தும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் எங்கள் ஜீவ தண்ணீர் உள்ள இடத்தை கண்டுகொள்ளும்படியாய் கிருபை தந்தார். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் 17வது வசனம் இவ்வளவாய் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 7:17 சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற சிங்காசனத்தின் மத்தியிலே வீற்றிருக்கிறவராகிய ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை மேய்ப்பார், இவர்களை நடத்துவார், இவர்களை மேய்ப்பார். அந்த ஆட்டுக்குட்டியானவரே உன்னை நடத்துவார். எவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர். இன்னைக்கு அவர் உன்னை நடத்துவார், கலங்காது. அது வறட்சியான காலமாயிருந்தாலும் நடத்துவார். அது வறட்சியான காலமாயிருந்தாலும், பஞ்சம் பசியான காலமாயிருந்தாலும், பட்டினிய நாட்களாயிருந்தாலும், கொடுமையான நாட்களாயிருந்தாலும், சத்தனம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 3வது வசனம் இவனமாய் சொல்கிறது. சத்தனம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் நீதிமான்களை பசியாலே வாட விட மாட்டார். அல்லேலூயா. நாங்கள் பசியாலே வாடாதபடி பாதுகாத்தார்.
உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்கள் பசியால் ஓட மாட்டீர்கள். நீங்கள் நீதிமானாயிருங்கள். கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களே நீதிமான்கள். அதேதான் நாம் வாசித்தோம். சிங்கக்குட்டிகள் பட்னியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிற ஒரு நன்மையோ குறைபடாது. சங்கீதம் 33:19 இவடவாய் சொல்கிறார். ஓ ரீபாக்க சந்தரா, ஓ ரீபாலாஜி, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும். ஓ பட்டினியிலே பஞ்சத்திலே அவர்களை உயிரோடே காப்பார். உன்னை உயிரோடே காப்பார். இந்த நாட்களுக்கு போராட்டம் தான், பஞ்சம்தான், பசிதான், வேதனைதான், வழியில்லாத சூழ்நிலை தான். இப்படிப்பட்டதால் ஒரு வனாந்திரமான நாட்கள். பஞ்சத்தில் உன்னை நடத்துவார். மகனே மகளே, கர்த்தருடைய கண்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஓ அவரை தேடு. கடைசியாக நீ வற்றாத நீரூற்றாயிருப்பாய். நீ கர்த்தருடைய கருத்திலே வா. எஸ்ஐயா 58:11 திரும்ப வாசிப்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக மாற்றி நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், ஒரு வற்றாத நீரூற்றை. ஓ அந்த நீரூற்றை என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஓ சங்கீதம் 36:9 இவனமாய் சொல்கிறது. ஓ ஜீவ ஊற்று உம்மிடத்தில் உள்ளது, அந்த ஜீவ ஊற்றண்டை வா. ஓ ரீவாக்க சத்தனம், தேவனிடத்தில் வா. எந்த குறைவற்றாலும் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் 1-2 இவனமாய் சொல்கிறது. ஓ ரீவாக்க சத்தராக், ஓ அந்த எண்ணெய் இல்லாத ஒரு கூட எண்ணெய் வைத்திருந்த அந்த மகள், ஓ கேண்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அது ஊறிக்கொண்டே இருந்தது. எத்தனை குடங்கள் பிள்ளைகள் கொடுத்தார்களோ அத்தனை குடங்களை நிறைந்து வழிந்தது. பஞ்சகாலம் முடிந்தது, கடன்கள் மாறினது. ஓ ரீவாக்க சத்தனம். இன்றைக்கு அப்பா உனக்கு ஜீவ தண்ணீரை தர ஆயத்தமாயிருக்கிறார். அவருடைய தண்ணீரை குடிக்கிறவன் ஒருபோதும் தாகமடையால். யோவான் 4வது அதிகாரத்தில் 14வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது. ஓ ரீபாக்க சத்தனம். யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு காலமும் தாகமடையான். அல்லேலூயா. இந்த அப்பா கொடுக்கும் தண்ணீருக்காக மானார்ந்து நீரோடைகளை வாஞ்சித்து கதறும் போல கர்த்தருடைய வேத வசனத்தின் மேல் தாகமாயிருப்போம். இந்த வேத வசனம் நம் தாகத்தை தீர்க்கும். அந்த சத்தியம் நம்மை தாகத்தை தீர்க்கும். ஒரு அபக்க சத்தனம், ஒரு இபக்க சத்தனம். அப்பொழுது அவருடைய கண்கள் உண்மையில் நோக்கமாயிருக்கும். கடைசியாக ஓ எஸ்ஐயா 41:17-18 வேணுமா சொல்கிறது. ஓ சிறுவை எளிமையுமாய் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் ஓ அவர்கள் நாவு தாகத்தினாலே வறண்டு போகும். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செய்வெடுப்பேன். கர்த்தராகிய நான் வேறொரு இந்த கர்த்தருடைய சமூகத்திலே வா, நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். ஓ இஸ்ரவேலின் தேவனாகிய லார்ட், அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளிலும் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்கின் நடுவிலே ஊற்றுகளையும் திறந்த வனாந்திரத்தில் தண்ணீரையோ வறண்ட பூமியை அவர் செழுமையாக்குவார். வேதம் சொல்கிறது நன்மையான ஈவு படுத்திருந்து வருகிறது என்று. அந்த நன்மையான ஈவை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த நன்மையான ஈவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனமே அந்த நன்மையான ஈவு. அப்பொழுது சங்கீதம் 114:8 பிரகாரமாக, சங்கீதம் 114:8 பிரகாரமாக ஓரீபாக்க சத்தனம், அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை தட்டிடுவார். ஓ இன்றைக்கு கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். உங்கள் வறட்சியான காலங்களில் எப்படி நடத்துவார் என்று கேட்காது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது
உலகத்தின் முடிவு வரை சதா காலங்களில் உன்னோடு இருப்பார். அவர் உனக்கு முன்னே நடந்து போவார். ஓ, பாதை தெரியாமல் அலைந்து கொண்டு இருக்கும் உனக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பார். நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்திரு. அநேகர் கேட்பாங்க, நான் கடை வைக்கலாமா வேண்டாமா, இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாமா, நான் இந்த பொண்ணை கட்டலாமா அந்த பொண்ணை கட்டலாமா. நீ அப்படி மற்றவங்கிட்ட கேட்காத. அவர் இவாக்க சத்தன், அவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார். நீ சோர்ந்து போன நேரத்தில், பலகீனப்பட்ட நேரத்தில், பாதை தெரியாத நேரத்தில் அவர் நீதியின் பாதை உனக்கு காட்டி பிரச்சனை இல்லாமல் நடத்துவார். அவர் வறட்சியாய் பஞ்சம் பசியான் இந்த நாட்களில் அவரை வழி நடத்துவார். கலங்காதே. வனாந்திரத்தை நீரூற்றாய் மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கலங்க வேண்டாம். என் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் பதில் கொடுக்கிறார். ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் பதில் கொடுக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர் வாக்கு மாறாதவர். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் நாம் அப்படியே கண்களை மூடி தேவன் நம்மளுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்வோம். வனாந்திரமான பாதையில, காரிருளில் தேவன் நம்மளை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். வெறுமையாய் இருக்கிறவர்கள், ஆளுல ஒன்றுமில்லாத இருக்கிற சூழ்நிலையில் பலவீனப்பட்டு போன நம்மளை தேவன் பலப்படுத்தி ஹல்லேலூயா நம்மளை வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ, உன்னதமான மலைகளின் மேலே ஏறி இறங்கக்கூடிய வெள்ளத்தையும் கிருபைகளையும் இந்த நாட்களில், இந்த வறட்சியான நாட்களிலே தேவன் நம்மளை தர வல்லவராய் இருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்ளுங்க. அவருடைய வேதத்தின்படி நடக்கிற அவருடைய ஜனங்களுக்கு தேவன் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறவர்கள், இயேசுவை தெய்வமாய் கொண்ட ஜனங்களுக்கு அவர் விதமாய் செய்கிறவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்ப்போம். என்னை வழி நடத்துங்க தகப்பனே. என் சுயங்கள் அல்ல, நான் அல்ல. ஹல்லேலூயா. நான் நினைக்கும் விதங்களில் அல்ல. நீர் என்ன எனக்கு வைத்திருக்கிறீரோ அதை நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர். உமக்கு இந்த வறட்சியான காலங்களும் ஒன்றுமில்லை தகப்பனே. எல்லாம் நீர் ஒரே காலமாய் நீர் பார்க்கிறீர். உடைய கரத்திலிருந்து நாங்கள் எல்லா காலங்களிலும் நன்மையானவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் தகப்பனே. நீர் செய்கிறீர். நீர் அற்புத விதமாய் எங்க குடும்பங்களை வழி நடத்துகிறீர். இந்த நாட்களில் ஒவ்வொருத்தருக்குள்ளார காணப்படுகிற பயத்தின் ஆவியை கடந்து போகும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்களை நடத்துகிற தேவன் எங்களோடு இருக்கிறபடியினால, எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எங்களோடு இருக்கிறபடியினால, அது கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் எல்லா காலங்களில் அது நிறைவேறுகிறது என்பதனால உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியமானது என்று நாங்கள் பார்க்கிறோமே. அந்த பாக்கியமுள்ள ஜனமா இந்த வேளை நீ மாற்றுகிறபடியினால எல்லா பயத்தின் ஆவி, எல்லா அவிசுவாசத்தின் ஆவி, சந்தேகத்தின் ஆவிகள் கடந்து வெளியேறும்படி ஒரு உற்சாகத்தின் ஆவி, ஒரு புது பலத்தின் ஆவி உடைய ஜனத்துக்குள்ள நீ கொண்டு வரும்படியா நீ பேசியிருக்கிறீர். உடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினபடியா நன்றி செலுத்துகிறோம். எந்த இடத்துல சொந்து போய் நிற்கிற எளிமையின் இல்லைங்க, கர்த்தர் உங்களை அங்க பலப்படுத்துகிறவரா. அவர் தெல ஜெயம் எடுக்க செய்கிறவராய் இருக்கிறார். அவர் சதா காலங்களிலும் நம்மோடு இருக்கிறார். வண்ணாந்திரமான நிலைகள்ல, வறண்ட நிலங்களில் அவர் மெய்யாகவே நடத்துவார். அதை நீங்கள் உங்க கண்கு முன்பாக கொண்டு வாங்க. அவர் நடத்தி கொண்டு வருகிறார். வண்ணாந்திரமான சூழ்நிலைகளா இருக்கலாம், இதுக்கு வாய்ப்பே இல்லை நீ என்று சொல்லலாம். அங்கு தேவன் நீரூற்றை உண்டாக்குகிறார். அவர் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன், இந்த தேவன் என்றென்றும் உள்ள
சதா காலங்களிலும் எங்களை நடத்துவார் என்று சொல்லுவார். மகா வறட்சியான காலங்களிலும் எங்கள் எலும்புகளை பலனடைய செய்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு எங்களை திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறார். எங்கள் பலன்கள் அல்ல, எங்கள் சூழ்நிலைகள். என்னை அழைத்தவர், என்னை கரம் பிடித்த தேவன், அந்த உன்னத தேவன், அந்த இஸ்ரவேலின் தேவன், யாக்கோபின் தேவன் எங்களை வழி நடத்தும் ஒரு பொய் உரையாத தேவன். அவர் சொல்லியும் செய்யாமல் நிச்சயமா இருப்பதில்லை. எதெல்லாம் உரைத்திருக்கிறாரோ அது நிச்சயமா இந்த வறட்சியான நாளில் எங்கள் குடும்பத்தை நடத்தி இருக்கிறார். உங்களையும் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாய் ஒரு பெரிய சாட்சியை எழுப்புவார். நீங்கள் எவ்விதமாய் அழைக்கப்பட்டீர்களோ அந்த காரியங்களில் தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். அப்படி ஜெப நிலையில இருப்போம். ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். விசுவாசத்துல அறிக்கை செய்து கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான ஓய்வு நாளிலும் உடைய வார்த்தைகளினாலே கர்த்தாவே எங்களை திருப்தி ஆக்கினதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மகா வறட்சியான காலங்களிலும் கர்த்தாவே நீர் எங்களை நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் கர்த்தாவே எங்களை ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக நாங்கள் இருக்கும்படியாக அதற்குரிய வழிகளை எங்களுக்கு போதித்திருக்கிறீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரவும் பகலும் உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் அவைகளின்படி எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அப்பா நாங்கள் வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க இயேசுப்பா. அப்பா ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்தித்திருங்க அப்பா. அனுதினமும் கர்த்தாவே நீர் யெகோவா ஈரேவாய் அப்பா எங்கள் எல்லாருக்கும் போதுமானவராய் எங்கள் தேவைகளை சந்திப்பவராய் கர்த்தாவே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தரும் ஏங்கி நிற்கிற காரியங்களை கர்த்தாவே விசேஷமாய் கர்த்தாவே இந்த வாதையின் நாட்களிலே கர்த்தாவே உடைய பிள்ளைகளை அப்பா நீர் வேறு பிரித்து ஆசிர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. அப்பா நாங்கள் ஒருவரை ஒருவர் முகமுகமாய் கண்டு அப்பா நாங்கள் சபையாய் உம்மை ஆராதிக்கும்படியான கிருபைகளை நீர் சீக்கிரமாய் எங்களுக்கு அப்பா நீர் வழிப்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வாதையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவர் சுகவீனமாக இருக்கிறவர்கள் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். தேவனுடைய விசேஷித்த கிருபை பாதுகாப்பு ஆசீர்வாதம் அப்பா அவர்களை அப்பா நிறைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. அப்பா தொடர்ந்து கர்த்தாவே நீர் கர்த்தாவே இந்த உலகத்திலும் கர்த்தாவே இந்த வாதையை அப்பா நீங்கள் அப்பா நீக்கி போட வேண்டும் என்று சொல்லி அப்பா நாங்கள் அநேகரோடு கூட சேர்ந்து உடைய சமூகத்தில் ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் காத்திருக்கிறோம். தேவனுடைய காலங்களையும் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பரிபூரண சுகத்தையும் கர்த்தாவே கிருபைகளையும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள் கர்த்தாவே எங்களோடு கூட இடைப்படுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. தொடர்ந்து வருகிற நாட்களிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. எல்லா துதிகான மகிமையும் ஜெபங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்வோல போல செய்வதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு ரோகமாய் சோதனை மன்னிக்கிற போலவற்றை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தேவையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றைக்கும் உம்முடையவளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
வானத்தின் பூமி உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எம்பெருமான இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமையை கொண்டு நித்தம் உங்களை நடத்தி அவருடைய புதிய உடன்படிக்கைக்குள்ளாக உங்களை கொண்டு வந்து உலகத்தின் முடிவு வந்த சதா காலங்கள் உங்களோடு இருந்து அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியை கொண்டு உங்களை போதித்து பூர்ண பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சமாதானத்தோடு காணப்படுவோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மகிமையான வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், நான் நடத்துவேன். ஹல்லேலூயா. அது எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் சரி தேவன் நடத்துகிறவராயிருக்கிறார். அவர் கைவிட மாட்டார். அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். உற்சாகம் அடைங்க, சோர்ந்து போகாதீங்க. பிசாசானவன் பலவீனமானவர்கள் நீங்கள் தோற்றுவீர்கள் என்று அநேக வார்த்தைகளை சொல்லலாம். வாக்குத்தத்தங்களை இன்னைக்கு செய்தியை படித்துக் கொள்ளுங்க. தேவன் ஜெயம் பெறும்படியாய் உங்களையும் என்னையும் சபையும் அழைத்திருக்கிறார். தேவன் அவிதமாய் நடத்துவார். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபையின் சார்பாய் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவன் தாம எல்லா விதமான நன்மைகளால் உங்களை நிரப்புவார். ஊழியத்துக்காய் செபிக்கிற, ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்காய் தேவன் உங்களை இன்னும் அதிகமாய் வழி நடத்துவாராக. இந்த நாட்களிலே ஜெப தேவை இருப்பவர்கள் நான் சொல்லுகிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் அழைப்பீர்கள் ஆனால் ஐயாவிடத்தில் நீங்கள் செபித்துக் கொள்ளலாம். தேவன் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறார், அருகாமைக்கும் தேவனாய் இருக்கிறார். நம் தொலைபேசியில் செபிக்கும் பொழுதும் தேவன் அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார். இங்கே வந்து தான் ஜெபித்துக் கொள்ள வேண்டும் என்று கிடையாது. விசுவாசத்தோடு நீங்கள் அந்த தொலைபேசியில் நீங்கள் அழைத்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் எல்லா விதமான பலவீனங்களும் பிரச்சனைகள் காரியங்களிலிருந்தும் உங்களை விடுதலை ஆக்குவார். நான் சொல்லுகிற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் அழையுங்கள். 9444030053 என்ற எண்ணுக்கு நீங்கள் அழையுங்கள். 9444030053 என்ற எண்ணுக்கு அழைப்பீர்கள் ஆனால் நீங்கள் ஐயா எடுத்து செவனுவார்கள். ஒரு 10 நிமிடம் நீங்கள் கழித்து கூப்பிடுங்கள். அந்த எண்ணில் ஐயா செபிப்பார்கள். நீங்கள் அதன் பிறகும் வார நாட்களிலும் நீங்கள் இரவு நேரங்களெல்லாம் கூப்பிடாதபடிக்கு ஒரு 11 மணி அந்த நேரங்களில் நீங்கள் கூப்பிடுங்கள். ஐயா உங்களுக்காக கண்டிப்பாக செபிப்பார்கள். அப்பாயின்மெண்ட் கொடுத்து நாங்கள் இந்த நாட்களில் யாரையும் நாங்கள் அனுமதிக்கவில்லை. அதனால் இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். அநேகரை நீங்கள் அனுப்பி விட்டுறீங்க, இங்கே கடந்து வந்து வாசலில் நிற்கிறார்கள். நாங்கள் அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது. சூழ்நிலை சரியாகும் வரைக்கும் நீங்கள் தயவு செய்து நாங்கள் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் பின்பற்றுங்கள். தேவன் தாமே வரும் நாட்களில் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த தேவ செய்தி ஆசீர்வாதமாய் ஊழியங்கள் ஆசீர்வாதமாய் இருந்திருக்குமானால் அநேகருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகர் இதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த செய்தினா ஒரு 10 நிமிடங்களை யூடியூப்லையும் போட்டு விடுவோம். நீங்கள் அதையும் பகிர்ந்து அநேகர் இடத்துல ஷேர் பண்ணுங்கள். அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் உங்களோடு வழி நடத்துவாராக. ஆமென்.